இல்ல ஆமா ஆமா பூ வாங்கி தொடுத்துட்டேன் பத்தியா. அம்மா சூப்பர். அப்ப இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு நான் பூ வச்சுட்டு தான் வருவேன். உனக்காக கட்டுறேனே அம்மா. சரிம்மா. பத்திரசா வாடி உமா வா. ஆண்டி திவ்யா எங்க இருக்கா? அவ வீட்டுல தான் இருக்கா. நீ வேணா போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா. சரி. இல்லம்மா என்ன விஷயம்? வசந்தி மறந்துட்டியா? மல்லிகை அக்கா நம்மள செவந்தி பூ பறிக்க போச்சுன்னாங்க. வா கூட எடுத்துட்டு போவோம். கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்து சாமிக்கு தொடுக்கலாம் பத்தியா. ஆமா நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஆஹா சரி சரி கிளம்புவோம். இப்பயே கிளம்புனாதான் நேரத்தோட போய் பறிச்சுட்டு வந்து தொடுக்க முடியும். கிளம்பு கிளம்பு. செத்து இரு, இதை போய் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்க, நீ வந்துரு. சரி. நட்டாத்தி வராளா? அவனும் வரேண்ணா. 3 பேருமா போய் பறிச்சுட்டு வந்துடுவான். ஆமா ஆமா 3 பேரும் படிச்சுட்டு வந்துட்டு மளிகை அக்காவோட உட்காந்து 4 பேருமா சேர்ந்து பூவை சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். சரியா சொன்னேன். போ போய் உள்ள வச்சுட்டு வா. நீ போய் வண்டி எடு, நான் வச்சுட்டு வந்துடுறேன். வந்து மிச்ச பூவை கட்டிக்கலாம். முதல்ல போய் செவந்தி பூவை பறிச்சுட்டு வந்துடுவோம். சாமி கட்ட வேண்டியதை கட்டிடணும்ப்பா. பாத்தியா எம்பிட்டு செவந்தி பூத்து கிடக்கு. ஆமா இந்த பூவெல்லாம் பறிச்சாலே உங்களும் மொத்தத்துக்கும் இந்த பூ வச்சு ஓட்டி போடலாம் போல. இவன் யார் நீங்க? ஐயா மல்லிகாக்கா சொன்னாங்க செவந்தி பூ பறிக்க சொல்லி, அதான் வந்திருக்கோம். ஓஹோ ஆமா என் மையன் போன் அடிச்சான். அதான் ஊருக்கு போயிருக்காமா. இதுமாதிரி பூ கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு பூ கொடுத்து விடுங்கன்னு சொன்னான். கோயில்ல கொலு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் பூ பறிச்சுட்டு எடுத்துட்டு போகலான்னு. பூவெல்லாம் தொடுத்து சாமிக்கு மாலையாக கட்டி போட போகிறோம். கோயிலுக்குன்னு சொல்கிறாங்க, 1 கிலோ பூ தானே, தாராளமாக பறிச்சுக்கிட்டோம். காசெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம், நம்ம பையன் கேட்டால் சொல்லிக்குவோம். உமா என்ன இந்த ஆள் ரொம்ப யோசிக்கிறாரு? ஒருவேளை நம்ம மூஞ்சுக்கெல்லாம் பூ கிடையாதுன்னு சொல்லிடுவாரோ? அப்படின்னு நம்ம மூஞ்சுக்கு சொல்லுவாரு, மல்லிகா காட்டெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆமா அதுவும் வாஸ்தவம் தான். என்னன்னு கேட்பாங்க. ஐயா ரூபா எம்பிட்டு? ரூபாலாம் ஒன்றும் வேணாமா, நீங்கள் பூ பறிச்சுக்கோங்க. சாமி காரியம் தானே, நீங்கள் பறிச்சுக்கோங்க, நான் தரேன். இல்லையா நீங்கள் ரூபா சொல்லுங்க, நான் தரேன். ஆமாம் அக்கா கொடுத்துட்டு தான் பூ வாங்க சொன்னாங்க. இல்லைம்மா இது ஏன் பங்களிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றியா. நீங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுக்கு கோயிலுக்கு வந்துடணும். இன்னைக்கு எங்கள் வீட்டு உபயம் தான். நான் கண்டிப்பாக வரேம்மா, வரேன். பார்த்து சூதானமாக இருந்து பறிச்சுட்டு போங்க. பரவாயில்ல, இப்படி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. ஆமாம் கோயில் காரியம் இல்லை, அந்த அவங்களால முடிஞ்ச உதவி அவங்கவுங்க செய்கிறாங்க. சரி சட்டப்பட்டுன்னு கூட எடு, பூவை பறிச்சு போடுவோம். சரி சரி. நீ கிழக்கால பக்கம் போய் பூவை பறி, நான் மேற்க போய் பறிக்கேன். அப்படியே செய்வோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக பறிச்சா கடை வந்து பறிச்சு முடிச்சிடலாம். கும்பிட்டு போய் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு பத்தியா. ஆமாம் சாமி காரியம் இல்லை, அதான். அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லாம் போகக்கூடாது. ஆமாம் ஆமாம் அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு தான் போகணும். என்ன பூவெல்லாம் பறிச்சிட்டிங்களா? வேணுங்கிற அளவு பறிச்சுட்டேயா. என்ன மாதிரி பூயா? பூ செவந்தி பூ. ஏமா நீங்கள் 1 கிலோ பறிக்க போகிறதா தானே என் பையன் சொன்னான். ஐயா நாங்கள் வரப்போ 1 கிலோ பறிக்கலான்னு தான் வந்தோம். நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிறப்போ சாமி கரையானீங்களா, அதான் மொத்த பூவையும் பறிச்சிட்டோம். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 1 கிலோ தான் நான் ஃப்ரீயாக தரலான்னு இருந்தேன். இம்மட்டு பூவெல்லாம் தர முடியாது. ஏன் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது. 1 ரூபா வைங்க, இல்லை பூ வச்சுட்டு 1 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஏன் நாங்கள் எல்லா பூவையும் எடுத்துக்கிறோம். ரூபா வேணால் கொஞ்சம் கழிச்சு கொடுத்து விட்றோங்க. எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வரையா? வராதிங்க போங்க. ரூபா வந்து என் கைக்கு சேரணும் சொல்லிட்டேன். ஓசியில் கிடைக்குதுன்னா பெனாயில் கூட குடிப்பாளுங்க போல. தாரா இன்னைக்கு கொழுக்கு நீ என்ன பண்ண போற? நான் பட்டுப்பாடை சொக்கா போடலான் இருக்கேன். ரெட் கலரில் நான் புதுசாக ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதான் போட போகிறேன். நானும் காகரா சோழி எடுத்து வச்சிருக்கேன், அதான் போட போகிறேன். 2 பேருக்கு ஒன்றா போடலாம். நீ இன்னைக்கு பட்டுப்பாடை சட்டையே போடு. என்கிட்ட நீ சொன்ன கலரில் பட்டுப்பாடை சட்டை இல்லையே, அதனால என்ன நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டால் போதும். ஒரே கலரில் இருக்கணும்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கும். நம்ம 2 பேரும் பூ வச்சுக்கிட்டு நல்லா பட்டுப்பாடு சொக்கா போட்டுக்கிட்டு கொழுவில் போய் பாட்டு பாடலாம். இது சின்ன பொண்ணு எங்க, அவள் வந்து அவளுக்கும் நல்லா பாட்டு பாடுவாள்ல. ஏண்டி இன்னும் ஸ்ருதி வரல? வரல, அவன் இன்னும் வரல. நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தானே, வரப்பே கேட்க வேண்டியதான் கொழுக்கு வருவாள் இல்லையான்னு. கொழுக்கு வரேன்னு சொன்னால் முன்னாடியே வீட்டுக்கு வாடி என்னென்ன ட்ரெஸ்ஸு போடலாம் செலக்ட் பண்ணலான்னு சொன்னேன், ஆனால் வரல. அப்படியா? நாங்களும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், நாங்கள் 2 பேரும் எப்படி உடுப்பு போடலான்னு. நீங்களும் எங்களை மாதிரியே போடுங்க. அப்படியா? சரி பார்ப்போம். எல்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரே மாதிரி கோயிலுக்கு போகலாங்கிறீங்க அப்படி தானே? ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சின்ன பொண்ணையும் வர சொல்லியிருக்கேன், அவரே நம்மளை மாதிரியே உடுப்படுத்து போட்டுக்கிட்டான்னு வையேன், எல்லோரும் ஒரே மாதிரியே போட்டு போயிடலாம். ஆமாம்மா நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். அப்போ இன்னைக்கு கொள்ளுல நம்மளாம் சேர்ந்து கலக்க போகிறோம்.